ரீசெண்டாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தலை அஜித் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் முழுக்க ஒரு தலையோட ஃபேனாகவே இந்த படத்தை இயக்கியிருப்பார் இந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஏன் ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லி படத்தை எடுத்திருப்பாரு. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த ஃபேன் பாய் சம்பவம் திரைப்படங்கள் என்னன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச லவ்வபிள் டைரக்டர் கௌதம் வாசுதேவன் அவர்கள் தான். இவர் கமலஹாசனுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேனு. கமலஹாசன் நிறைய படம் ரெஃபர் பண்ணி தான் சினிமாக்குள்ள நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. முதல் முறையாக 2005 வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் கமல் சாரை வச்சு நம்ம கௌதம் வாசுதேவன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஜோதிகா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான். படம் உண்மையிலே பார்க்க அடுத்த சீன் என்னவா இருக்குன்றது ஒரு செம சஸ்பென்ஸா இருக்கும். அதுவும் இந்த கமலஹாசன் அவர்கள் இந்த கேட்டமோரான்னு கண்ணை திறந்துட்டு ஒரு டைலாக் பேச வரல, உண்மையில அந்த டைலாக்லாம் பயங்கர மாசா இருக்கும். குறிப்பா இந்த படத்துல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக். கௌதம் மட்டும்தான் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணல, அந்த படத்துல ஹாரிஸும் கமலஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா 2019 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்த படம் தான் பேட்ட படம். இந்த படம் ரியல்லி ரஜினி சாரை 90s பார்த்த மாதிரி ஒரு மாசா டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் அனிருத்தோட மியூசிக்கு, ஓப்பனிங் சாங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு அருமையான ஃபேன் பாய் சம்பவம் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக அந்த படத்தை எடுத்திருப்பாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். கமல் சாரை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் சம்பவம்னு நம்ம கௌதம் மேனன் வேட்டையாடு விளையாடு பண்ண மாட்டாரு. அதே மாதிரி இந்த ஜெனரேஷன்ல நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அதே கமல் சாரை வச்சு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹிட் மூவி தான் விக்ரம் படம். இந்த படம் எவ்வளவு பேர் கலெக்ஷன் ஆச்சுன்னா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, ஹிந்தி சினிமாவில் தான் மிகப்பெரிய ஒரு 500 crore 1000 crore பட்ஜெட்லாம் வருது. தமிழ் சினிமா ரொம்ப வீக்காக போயின்னு சொல்லும் போது அந்த சமயத்தில் 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, ஒரு மாசாவும் சரி, டைலாக்ஸு, மேக்கிங்கு எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே நம்ம லோகேஷ் கனகராஜும் கமலஹாசனோட மிகப்பெரிய ஃபேன் பாய் தான். ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு விக்ரம் படத்தில். அடுத்ததான் 4th ஒன்னா தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தலையோட எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேனு தெரியல, அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாக தலை படங்களை, அஜித் சாருடைய பழைய படங்களை, தீனா, அட்டகாசம், பில்லா படம், இந்த மாதிரி படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் படத்துல எங்கெங்க வைக்க வச்சு ஒரு மாஸ் முழுக்க அஜித் படமா கொடுத்துருப்பாரு. இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தெரியல, ஆனா இது முழுக்க தலைக்கான படம் தான். அந்த அளவுக்கு மாஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனா இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நம்ம குட் பேட் அக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு படம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை வச்சு படம் எடுத்து அது ஃபேன் பாய் சம்பவமாக இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.